ஓம் நமச்சிவாய. நாம் சென்னையில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலம் எழுச்சூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் நல்லிணக்கீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். தாம்பரத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது எழுச்சூர். தாம்பரத்திலிருந்து ஆட்டோ மற்றும் கார் மூலம் இந்த ஆலயத்தை சென்றடையலாம். இங்கு இருக்கும் மூலவரின் பெயர் நல்லிணக்கீஸ்வரர், தாயார் தெய்வநாயகி, தலைவிருச்சம் பனைமரம் வில்வம், தீர்த்தம் தாமரை புஷ்கரணி மற்றும் சிவன் குட்டை. பெரிய ஆவுடையார் மற்றும் 2.5 அடி உயர லிங்கமுடன் பிரம்மாண்டமாக மூலவர் கம்பீரமாக கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். ஏறத்தாழ 2 ஏக்கர் நிலப்பரப்பில் கோவில் அமைந்திருக்கின்றது. இயற்கை எழிலும் மண்மணமும் கொஞ்சம் இந்த அழகான கிராமம் எழுச்சூர். மன்னர்களின் மானியங்கள், மகான்களின் அருளாசி, விக்கிரகங்களின் வியப்பான கலைநுணுக்க வேலைப்பாடுகள் என்று எழுச்சூருக்கே உரித்தான ஏராளமான சிறப்புகளும் உண்டு. கோஸ்தத்தில் நர்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு துர்க்கை போன்ற விக்கிரகங்கள் இருக்கின்றன. இந்த பிரகாரத்தில் விநாயகர், சூரியன், காலபைரவர், வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகன், சண்டிகேஸ்வரர் சன்னதிகள், 54வது காஞ்சி பீடாதிபதியான வியாசாசால மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அதிஷ்டானம் போன்றவை இருக்கின்றன. மகாவிஷ்ணு மற்றும் தாயார் விக்கிரகங்கள் கருடாழ்வார் ஆஞ்சநேயரோடு ஆலயத்தின் பின்பகுதியில் இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழவும், ஒவ்வொருவரும் தம்மை சார்ந்தவரோடு இணக்கமாக இருக்க இங்கு இருக்கின்ற நல்லிணக்கீஸ்வரரை பிரார்த்தனை செய்கின்றார்கள். தவிர நல்ல குரல் வளம் வேண்டுபவர், அதாவது பாடகர்களாக ஆக வேண்டும் என்று விரும்புபவர்கள், பேச்சாளர்கள், அரசியலில் பிரகாசிக்க விரும்புபவர்கள் நல்லிணக்கீஸ்வரருக்கும் நந்தி தேவருக்கும் பால் மற்றும் தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். செவ்வாய் தோஷம் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலரும் தோஷ நிவர்த்தி பெற இங்கு இருக்கின்ற ஆறுமுகரை வணங்குவது சிறப்பு. நேர்த்திக்கடனாக சுவாமிக்கும் அம்மனுக்கும் பால் தேன் அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். இந்த தலத்தின் பெருமை என்ன? மகாமண்டபத்தின் வலப்பக்கத்தில் தெற்கு திசை நோக்கி நின்ற கோலத்தில் தெய்வநாயகி தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். இந்த விக்கிரகத்தின் கால் விரல்கள் மற்றும் நகங்கள், சேலை கட்டியிருக்கின்ற மடிப்புகள் போன்றவை தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. திருமணம் தடைபட்டவர்களுக்கு இந்த அம்மன் பெரிய வரப்பிரசாத அம்பாளாகும். இந்த அம்பாளிடம் ஒரு மஞ்சள் சடை வைத்து 3 நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு அங்கு இருக்கின்ற தலவிருஷங்களில் உண்டான பெண் பனை மரத்தில் இந்த மஞ்சள் சரடை கட்டிவிட்டால் 90 நாட்களுக்குள் திருமண பாக்கியம் ஏற்படுகின்றது. குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் மற்றொரு தலவிருஷமான 7 அறிஞ்சில் மரத்தின் முன் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அம்பாளுக்கு 21 நெய் தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். இங்கு வள்ளி தெய்வானை சமேதராக ஒரே கல்லில் திருவாசியுடன் கூடிய வடிவமைப்பில் ஆறுமுகப் பெருமான் தேவ மயில் மீது அமர்ந்து ஒரு காலை தொங்க விட்டு கொண்டும் மற்றொரு காலை மடக்கி வைத்து கொண்டும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். ஆறுமுகரை பார்த்து கொண்டு அவருக்கு எதிரே மயில் வாகனம் கம்பீரமாக காட்சியளிக்கும். ஆறுமுகப் பெருமான் தமது வலதுபுறத்து 6 கைகளில் வரமுத்திரையையும், சக்தி, அம்பு, கத்தி, சக்கரம், பாசம் போன்ற 5 ஆயுதங்களையும், இடப்புறத்து 6 கைகளில் அபயமுத்திரையையும், வஜ்ரம், வில், கேடயம், சங்கு, அங்குசம் போன்ற ஆயுதங்களையும் தாங்கியிருக்கின்றார். இந்த தலத்தின் தலைவரலாறு என்ன? விஜயநகர பேரரசின் மன்னன் வீரநரசிம்மா கிபி 1429ஆம் வருடம் காஞ்சி பகுதியில் இருக்கின்ற எழுச்சூர் உட்பட சில கிராமங்களை காஞ்சி காமகோடி மடத்தைச் சேர்ந்த 54வது சங்கராச்சாரியாரான வியாசாசால மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு தானமாக வழங்கினான் என கண்டெடுக்கப்பட்ட தாமிர பட்டயம் ஒன்றில்
நமக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. இதன் பின்னர் மகா தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சில காலத்துக்கு இந்த எழுச்சூரில் நல்லிணக்கீஸ்வரர் ஆலயத்திலேயே தங்கியிருந்து முக்தியடைந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. இதற்கு சான்றாக 54வது ஆச்சாரியாரின் ஜீவ சமாதி அதாவது அதிஷ்டானம் இந்த ஆலய வளாகத்தில் நல்லிணக்கீஸ்வரர் சன்னதிக்கு பின்புறம் அமைந்திருக்கின்றது. காஞ்சி மகாபரிவாளுக்கு 54வது ஆச்சாரியாரின் அதிஷ்டானம் சம்பந்தப்பட்ட தகவல் ஒரு கட்டத்தில் அவருக்கு தெரிய வந்தது. அதோடு இந்த ஆலயம் மிகவும் பழுதறிந்து இருப்பதை கேள்விப்பட்ட மகாபரிவா தன் சிஷ்யர்கள் சிலரிடம் இந்த ஆலயம் சீரமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி எழுச்சூருக்கு அனுப்பி வைத்தாராம். காஞ்சிக்கும் எழுச்சூர் ஆலயத்துக்கும் ஏராளமான தொடர்புகள் இருக்கின்றன. இந்த ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டியது காஞ்சி மடத்தின் கடமை. புனர் நிர்மாண பணிகளுக்கு ஆகும் செலவுகளை விசாரித்து வாருங்கள். எத்தனை கோடி ரூபாய் ஆனாலும் அதை செய்ய வேண்டியது நமது கடமை என்று கூறி அனுப்பினாராம். அந்த விசுவாச சீடர்களும் எழுச்சூருக்கு வந்து விசாரித்து தகவல்களை சேகரித்து சென்றார்கள். தனது காலத்துக்குள் இந்த ஆலயம் கம்பீரமாக எழுப்பப்பட வேண்டும் என்று மகாபரிவால் விரும்பியிருந்தாராம். ஆனால் அது நடைபெறாமல் போய்விட்டது. சுமார் 1200 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் இந்த கோயில் அப்போது ராஜகோபுரத்துடன் பிரம்மாண்டமாக நிமிர்ந்து நின்றதாம். அந்த காலத்தில் எழுச்சூர் கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட அந்தணர்கள் குடும்ப சமேதராக வசித்து வந்திருக்கின்றார்கள். ஏராளமான வெளியூர் மக்கள் வந்து வழிபட்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த ஸ்தலத்தை. பேர்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். ஓம் நமச்சிவாய.